ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்காங்க ப்ரோ, ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இத்தனை வருஷத்துல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் இதுதான். அண்ட் நான் வந்து மொத்த காரணமே தோனியை பார்க்கறதுக்கு மட்டும்தான். ஏன்னா நான் ஹார்ட் கோர் தோனி ஃபேனு. அவர் இந்த சீசன் லாஸ்ட் அப்படின்றதுனால எப்படியாவது லைவ்ல வந்து ஒரு மேட்ச் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்னால தான் நான் வந்திருக்கேன். அண்ட் என் தம்பி வந்து முழுக்க விராட் கோலி ஃபேனு. ஆமாம், அவர் விராட் கோலி. ஸோ ஒரே ஸ்டேஜில் ஒரே கிரவுண்டில் ரெண்டு பேரை பார்க்கறது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி மண்டே டிக்கெட் புக் பண்ணியாச்சு ஆன்லைனில். அதுவும் நான் மார்னிங் 9 o'clock லாகின் பண்ணேன். என்னோட கியூ ஓப்பன் ஆனது வந்து 4 o'clock தான் ஓப்பன் ஆச்சு ஈவினிங். ஸோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாச்சு கியூவில். ஃபைனலி 2 tickets புக் பண்ணியாச்சு. அது மட்டும் எக்ஸைட்மெண்ட் தான் ப்ரோ. ஏன்னா தெரிஞ்ச கதை தான், அவர் லாஸ்ட் சீசனு. அப்போ நெக்ஸ்ட் கேப்டன் யாருன்னு போது அவர் முன்னாடி யோசிச்சிருப்பாரு இல்லையா? அப்படி யோசிச்சு துகாத் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் மேபி ஹி வில் நர்ச்சர் ஹிம். கொஞ்சம் அவருக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறது, எப்படி கேப்டன்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்து அவர் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேபி ரொம்ப ஃபீல் ஆகுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னாலே எங்களை பொறுத்த வரைக்கும் தோனி எங்கள் தலை தான். நான் அவர் இல்லாத ஒரு சிஎஸ்கே நாங்கள் நினச்சி பார்க்க முடியல. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலி நான் வந்து ஆந்திராவிலேருந்து தான் வரோம். பட் ஆந்திராவிலேருந்து தான் வரோம். இந்த மேட்ச்காக தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். தோனி ஃபேன். ஆமாம், சந்தோஷமா இருக்குது. ரெண்டு பேரும் லெஜண்ட் இல்லையா? இந்தியாவோட ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு பெரிய கேப்டனுங்க. முன்னாடி இந்தியாவுக்காக விளையாடினவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ தோனி இப்போ ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பேர் ரொம்ப வேதனையாக இருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு பேரும் லாஸ்ட்டாக பார்க்குறது இந்த மேட்ச் தான் இருக்கும். நாங்கள் வந்து இப்போ தோனியும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இப்போ நான் வந்து விராட் கோலி ஃபேனு தீவிரமான. இப்போ ரெண்டு பேரும் கேப்டன்ஸ் வேறு விட்டு ஆடுறாங்க லாஸ்ட் மேட்ச். இப்போ அவங்க ஆடும்போது இப்போ லாஸ்ட் மேட்சாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதனால இப்போ அவங்க சந்தோஷமா எக்ஸைட்மெண்டா இப்போ அதுக்காக நாங்கள் ஆந்திராலேருந்து வந்திருக்கோம் இங்கே பார்க்கறதுக்காக. இல்ல தோனியெல்லாம் வெறுக்க முடியாது. விராட் கோலி வெறுக்க மாட்டேன். ரெண்டு பேருமே தெரிஞ்சதுக்காக அவன் மானசீக குரு. விராட் கோலியோட மானசீக குரு வந்து பாத்தீங்கன்னா தோனி தான். அது அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ஒரு ஃபன்னியாகவும் இருக்கும், அட் சேம் டைம் வந்து எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும் கேம் மட்டும். ஆன்லைன்ல கஷ்டமா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லைன் விட்டுருக்கலாம் கொஞ்சம். ஏன்னா இப்போ சில பேருக்கு ஆன்லைன்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. ஏதோ டெக்னிக்கலாக கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஓகே. பட் டெக்னிக்கலாக இல்லாதவங்க வந்து எப்படி அவங்களால ஆன்லைனில் போய் பண்ண முடியாது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணுறதுனால ஆஃப்லைனை விட அதிகமாக ஸ்கேம் ஆகுதோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் ப்ரோ. ஏன்னா ஆஃப்லைன்னா ஒரு டிக்கெட் தான், நீங்கள் ஒருத்தருக்கு பிளாக்ல வித்தோட அப்படி தான் போயிடுவாங்க. ஆனால் ஆன்லைன்லனாக்கா அவங்க ஈஸியாக அந்த கியூஆர் கோடை ஷேர் பண்ணிடுறாங்க. 10 பேர் ஷேர் பண்ணி வித்துடுறாங்க. இந்த மாதிரி நடக்குது.